அப்பா உண்மையாவே இன்னைக்கு வந்து ஃபுல் எபிசோடே சிலிர்க்க வைக்கும் எபிசோட்னு தான் சொல்லணும். நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ராகேஷ், எப்பவுமே தெய்வத்தை வழிபடுறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா ஒரு குட்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? கண்டிப்பா. சோ லெட்ஸ் வெல்கம் எங்களுடைய குட்டி பட்டாசு சிட்டு. எப்படி இருந்தது அப்படின்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டீங்க. பாலா திரிபுர சுந்தரியே வந்து இங்க ஆடின மாதிரி இருந்தது. என்ன அழகான ஒரு பாட்டு, அது என்ன ஒரு ஸ்டைலான ஒரு மூமெண்ட், என்ன ஒரு கிரேஸ். உண்மையிலேயே வந்து கடவுளா தான் தெரிஞ்சா, எனக்கு இவ பாலாவா தான் தெரிஞ்சா. கனிகா மேம், நாங்க வந்துட்டேன் நீ செல்லும் இது. வாங்க கனிகா மேம். ஏ செல்லமே, God bless you. Actually God bless you, you only should bless us. என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், என்ன ஒரு மூவ்மெண்ட், அதுவும் அது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹியூமிலிட்டி, கடைசியில் எதுவுமே பண்ணாத மாதிரி. நிஜமா அங்கேருந்து எனக்கு இங்கே வரணும்னு தோணிட்டு எனக்கு ஒரு ஆசையாக ஒரு முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. காட் பிளஸ் யூ. ஸ்வீட் அண்ட் thank you so much மேம். வந்து பாராட்டுனீங்க, நன்றி மேம். அழகான பாட்டுங்க பாடினாங்க. அண்ட் கூட அழகான குட்டீஸ் சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி அவர் அழகான டான்ஸ் பண்ணாங்களே, அவங்கள ஒரு டைம் மேடையை கூப்பிட்டு பேசுவோமா? கண்டிப்பா கண்டிப்பா. அழகான குட்டீஸ் இந்த மேடையில இந்த குட்டீஸோட சேர்ந்து நளினி மேம் ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப அழகா பண்ணடா. பூஜிதா, அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து பாட்டு பாடி அந்த அம்மனையே கூப்பிட போறோம். சோ இது பாட ரெடியா? சோ பாட ரெடியால ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஆனந்தராகம் குடும்பம். யார் வர போறீங்க? எங்க டீம் வந்து அழகு வராங்க. அழகு கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தர போறேன். லெட்ஸ் வெல்கம் அழகு.
முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கட்டியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ நீ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரிய பைரவிய பட்டுன்னு வரந்த எத்திரிய பாரு நீ பாரு அவ தவிப்பத மனமாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலையை இடுப்பன சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கண்ணத்துல அழகுவேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலகி முகத்தை பாரு எம்மாடி முட்டைப்பாலும் உனக்கு தந்தா சுட்ட மீனும் படையல் வச்சா கட்டு தாலிய நீ காவு கட்டி நிக்கிறியே எம்மா பத்து நீங்க வேறதுக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்த வேலை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடலிய கொதிச்சு புட்டா சூடாத்த நீரது காளி நீ மீனாட்சி அமாரம்மா அம்மா கற்பூர தீபம் நீ கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்க்கையை நீ பாரம்மா அடி பெண்ணினம்தா அது என்று முன்னினம்தான் வேண்டுவது முன்னிடம்தான் அடி சத்தியம் பண்ணு பக்தருக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து பூசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்துல போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளை அம்மானி காப்பவளை போல செஞ்சா கடவுளும் பொய்யாடி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கோலை விழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷ வரம் கேட்டீங்க ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டி காமாட்சி பாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்க கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அட வந்திடு நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கட்டியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ நீ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரிய பைரவிய பட்டுன்னு வரத்த எத்திரிய பாரு நீ பாரு அவ தவிப்பத மனமாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத நளினிமா எப்படி இருந்தது? அழகு 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 அவ்வளோ அழகாக பாடுனீங்க, வெறித்தனமாக பாடுனீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம நாட்டுக்கோட காவல் தெய்வமே கோலவிழி அம்மன் தான். எல்லாரும் மயிலாப்பூரில் முண்டக்கண்ணி அம்மன் போவாங்க, அவளும் ஒரு சாமி. ஆனால் அது எல்லாத்த விட கோலவிழி அம்மன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு. அங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துலேயே அம்பாள் தெரிவா, வேப்ப மரமே அம்பாள் மாதிரி வளர்ந்துருக்கும். அவ்வளோ விசேஷமான ஒரு கோலவிழி அம்மனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து, அதுவும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கீங்க.
கூட கருப்போடு உட்காந்து ஆடினது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே காளியாத்தா வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. பாராட்டவே முடியாது. ஏன்னா அதுக்கும் மேலே அதுவும் மேலே இருந்து ஒரு நெருப்பு என்ன, தீச்சட்டி என்ன, அந்த சூளம் உங்கள் சைஸுக்கு ஒரு சூளம் என்ன, உண்மையிலேயே வந்து கடவுளோட கடாட்சம் உங்கள் உள்ளுக்குள்ளே வந்ததுனால மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடிஞ்சது. அண்ட் கனிகா மேம்க்கு கிட்டத்தட்ட கண்ணே கலங்கிருச்சு. சொல்லுங்க மேம், எப்படி இருந்தது? ஏதாவது அந்த ஸ்டேஜில் வந்து தீ மாதிரி பறக்க விட்ட டான்சர்ஸை பற்றி சொல்கிறதா, இல்லை அம்மனையே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்த இவங்களை பற்றி சொல்கிறதா, இல்லை ஆக்ரோஷமாக பாடின நம்மளோட அழகு பற்றி சொல்கிறதா? ஏன்னா இது எவ்ரிதிங் வாஸ் பிரில்லியன்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸில். அழகு நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. உங்களை இந்த பாட்டு உங்களுக்குனே பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் அம்மா, ஐ டோன்ட் நோ வேர்ட்ஸ் டு சே. மேம் சொன்ன மாதிரி அந்த இதுலேருந்து அந்த தீ வந்தது அண்ட் உங்களுடைய அந்த அந்த கண்கள் புல்லரிச்சிருச்சு. பியூட்டிஃபுல். அண்ட் உண்மையாகவே ரொம்ப அழகும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாரு. அவருக்குமே கண்ணு கலங்கிருச்சு. எப்படி இருந்தது அழகு? பேச்சே வரல, அது வராது. ஏன்னா நம்மளை மீறி ஒரு சக்தி நம்மக்கிட்ட வரும்போது அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கு இருக்காது, அதை தாங்குகிற சக்தி நமக்கு இருக்காது. அதுவும் எங்கள் கண்ணிலேருந்து தீஜ்வாலையை நான் அப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஒரு செகண்டு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாக்காகி வர பார்த்துட்டு என்ன ஏதோ ஃபயருன்றாங்க எனக்கு தெரியல, நெருப்பு பார்த்துட்டு உடனே எனக்கு ஏதோ அம்மன் கூடயே ஆடின மாதிரி இருந்தது. எனக்கே அம்மனோட ரொம்ப கனெக்ட் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட முதல்ல அம்மாட்ட தான் போகணும். அதான் ஒருத்தர் சொல்லுவாங்க, சிவன் கூட பார்வதி இருக்கும்போது பார்வதி அம்மா பிடிச்சிக்கங்க. எங்கள் அம்மா பேரே பார்வதி தான். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்க இருக்கிற எல்லாருமே மேசிலிருந்து போய் கவனிச்சு பார்த்தது இவங்கள தான். இவங்க வேற யாரும் இல்லை, கரகம் துர்கா அவர்கள். கிட்டத்தட்ட கரக கலையை 30 வருடங்களுக்கும் மேலாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பறைசாற்றினவங்க. இதுக்காக தேசிய விருது வாங்கியிருக்காங்க, உலக சாதனை புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்காங்க, ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் அவங்க. ஒரு சில வார்த்தைகள் கரகம் துர்கா அவர்கள் சொல்லுங்க. இந்த வாய்ப்பை தந்த சன் டிவிக்கு தான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைகளை இங்கே கொண்டு வரதே பெரிய விஷயம். எங்களை மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களை தேர்ந்தெடுத்து ப்ரொஃபஷ்னலாக இது இருக்கணும். இதை நாங்கள் வந்து ஒரு வருடமாக பண்ணல, ஒரு 32 வருடமாக 7 வயதுலேருந்து இந்த கரகக்கலையும் இந்த தெய்வீக நடனமும் பல்சுவை கலைஞர்கள் ஒரு 40 குழந்தைங்களை உருவாக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த சன் டிவிக்கும் உங்கள் எல்லாருக்கும் அம்மா நல்லி அம்மா முன்னால் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ நாங்கள் தான் பாக்கியம் பெற்றவங்க. உண்மையாக இந்த நேரத்தில் எல்லா கலைஞர் சார்பாக இவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்க உங்கள் காலடியில் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்மளுடைய நாட்டுப்புற கலையை உலக மேடையில் நிறைய இடங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய புது வசந்தம் குடும்பத்திலேருந்து பாடுற ஐடியால பாட போறது யாரு? எங்க குடும்பத்தோட ராக் ஸ்டார் மகாதேவி. லெட்ஸ் வெல்கம் மகாதேவி. கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்க சென்னியம்மா, குங்கும கோதையே, அன்னைய சோதையே, செந்தூர தெய்வான சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருப்பாட்சி, சுந்தர நீலியே, சௌந்தர மாலியே, வள்ளியம்மா எங்கள் வள்ளியம்மா, தங்க செல்லியம்மா, செல்ல கொள்ளியம்மா, அடி எங்களம்மா எங்கள் செங்காலம்மா, அருள் முப்பத்தம்மா, அருள் முப்பத்தம்மா, சிங்காரி விழாரி சிங்கரி உடையம்மா, மன்னாரி பொன்னாரி சென்னாயி சிலவாயி ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா. குத்தமில்லா ஒரு குத்தம நெஞ்சுக்கு சோதனைகள் இருக்கு, அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு. நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து மாற்றிடமோ, மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணை யாரம்மா.
திருவானைக்காவம்மா மாங்காட்டு காமாட்சி மலையாள பகவதி தஞ்சாவூர் மாரியே கன்னியாகுமாரியே மலையனூர் செண்பகம் மயிலாப்பூர் கற்பகம் கன்னிகா பரமேஸ்வரி அன்னையே ஜெகதாம்பா திருக்காலத்தம்மாவை துர்க்கை அம்மாவை முக்குடி அம்மாவை குடும்பி அம்மாவை இல்லை அம்மாவை கங்கை அம்மாவை ஆச்சி அம்மா தம்மா பேச்சி அம்மா அன்னை மூகாம்பிகா எங்கள் யோகாம்பிகா அடி அலமேலம்மா தாயே அரிகோலம்மா தாயே பச்சை அம்மா வீர வரவேண்டம்மா வைரவி வைரவி தேனாச்சி திருப்பாச்சி அம்மாயி பொம்மாயி எழுதம்மா கனகம்மா ஆடி வைர சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஃபர்ஸ்ட் நளினிமா சொல்லுங்க. ஓ மை காட். அதாவது என்ன சொல்ற, ஆலினால் அழகு ராணி தேவதை வந்து சின்ன திரை அது தேவிமா தான். சகல சௌபாகியங்களும் அள்ளி கொடுக்கணும் கடவுள். ஆனால் அது இன்னைக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைச்சிருக்குது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற ஒரு கேரக்டர். இன்னும் அவங்க மேன்மேலும் நிறைய புகழ் பெறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப அழகான கமெண்ட் வாங்கினீங்க. அடுத்து கனிகா மேம் எப்படி இருந்தது? இந்த எபிசோட் இஸ் டோட்டலி தேவிஸ் எபிசோட். நிஜமா இதுக்கு மேலே என்ன வேணும் வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு ஆக்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் திரும்ப தான் சொல்கிறேன், ஐம் ஒன்லி லக்கி அண்ட் பிளெஸ்ட் டு வாட்ச் திஸ் டுடே. ஸோ தேவி அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளோ தங்க கட்டீஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆனந்தராகம் குடும்பத்தில் பெர்ஃபார்ம் பண்ணவங்களை கூப்பிட்டுலாம். அழகு வாங்க. ஓகே, ஸோ 2 அழகான சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். இவங்களுக்கான தங்கடிகளை ஜட்ஜஸ் கொடுக்கலாம். அதாவது உண்மையிலேயே நாங்கள் வந்து மார்க் போடுற இடத்துல இல்லை இப்போ. ஏன்னா 2 பேருமே வந்து நீயா நானா, கருப்பு வந்துருச்சு, எங்கள் அம்பாலும் வந்துட்டா. இதை விட யாருக்கு யார் துணை, யாருக்கு யார் மார்க் போடுறதுன்னு தெரியல. அதனால் மொத்தமாக அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான். சூப்பர். அப்போ இதுலேயுமே 2 குடும்பத்துக்கும் எல்லாமே போகுது. ஸோ 2 குடும்பம் ஈக்குவலாக தங்கடிகள் வாங்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நடந்த வாரங்கள்ல வந்து நம்மளுடைய ஸ்வீட் ஜட்ஜ் கனிகா மேம் இருக்காங்க இல்லையா, நம்ம எப்பவுமே கேட்டாலும் ரொம்ப ஸ்வீட்டா நம்மளுக்காக ஒரு 1-2 லைன்ஸ் பாடுவாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆடி திருவிழா அப்படிங்கிறதுனால ஒரு முழு சாங்கை நம்மளுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் சாங்கா இருக்க போது. லெட்ஸ் வெல்கம் தி சிங்கர் கனிகா மேம். சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண் வளரு தாலேலோ வேப்பில வீசி கேட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாலேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல பிள்ளை நான் இருக்கேன் கவலை தீர்க்க வேண்டாமா கண் வளரு தாயே சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண் வளரு தாலேலோ ஆத்தா கண் வளர ஆரீராரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணுல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்ச எடுத்து வச்சேன் ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி
பார்க்கையில ஒன்று ரெண்டு சிந்துதடி அத நான் ருசி பார்த்து மோட்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாகும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டேன் தாயே நீ கண்வளரு தாலே நல்லேனோ மேம் இந்த கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன மேம் சொல்ல ஆசைப்படுறீங்க? கனிகா வந்து இவ்வளோ அழகா அதை ரசித்து ரொம்ப அழகாக அந்த சாப்பாடு ஊட்டினதாக இருக்கட்டும், அந்த வாய் தொடச்சதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அழகான பாட்டு நான் கேட்டு நாங்கள் ரசிக்கும் போது இங்கே ஒருத்தர் அழகப்பன் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சாஞ்சு இந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ ஆனந்தமாக ஃபீல் பண்ணீங்க. எப்பயும் அம்மா தான் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு வந்து குழந்தையாகிய நம்ம வந்து அம்மாவுக்கு தாலாட்டு பாடியிருக்கோம். தெய்வத்தை தேடி நம்ம கோயிலுக்கு போவோம். ஆனால் இந்த மாதிரி மாசத்துல தெய்வமே தேடி நம்ம வீட்டுக்கு வர்ற மாதம் ஆடி மாதம். தேங்க்யூ கனிகா மேம். தேங்க்யூ தேவி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ. கோவில் திருவிழாக்கு போனா என்ன ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்குமோ அப்படிதான் இருந்தது இந்த நிகழ்ச்சியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். அதனால புது வசந்தம் ஆனந்தராகம் ப்ளீஸ் வாங்க. அலாங் வித் லவ்லி ஜட்ஜஸ் மேடைக்கு வரலாம். மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர் மூகாம்பா கே. ராகேஷ், Yes. இன்னைக்கு ஆடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டோம். உண்மையாவே ஒரு கோயில் வாசல் முன்னாடி என்னெல்லாம் கோலாகலமா திருவிழா மாதிரி நடக்குமோ அது எல்லாமே இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருந்தது. நல்லிமா, ஏதாவது ஐடியா இருக்கா என்ன ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோன்னு? எனக்கு தெரிஞ்சு அம்மாவை குளிர் வைக்கிற அந்த கூழ் பானை. ஆடி திருவிழால கூழ் குடிச்சு அந்த அம்மனுடைய அருளை முழுக்க நம்ம பெற போறோம். அந்த கூழை கொண்டு வாங்கப்பா. நாங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு போட்டி எதுவுமே இல்ல, திருவிழா கோலமா தான் இருந்தது. தனிச்சு இன்னைக்கு யாரும் வெற்றியாளர் கிடையாது. வெற்றி பெற்றது 2 குடும்பங்களான ஆனந்தராகம் மற்றும் புது வசந்தம் குடும்பம் தான்.